நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர், அந்த ஊர்லேயே அவர்கிட்ட தான் பணம் அதிகமாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட பணம் இருக்கிறத அவர் வெளியில் காட்டிக்க மாட்டார். உதவின்னு சொல்லி யார் கேட்டாலும் தாராளமாக அள்ளி வழங்குவார். அதே மாதிரி ஆபத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் காப்பாற்றுவார். பொய் சொல்ல மாட்டார், கோவப்பட மாட்டார் நிச்சயமாக. அந்த மாதிரி உள்ள ஒரு மனுஷன் காட்டுக்கு வேட்டைக்கு தன்னோட குதிரையில் போயிட்டுருக்காரு. ஒரு மலைப்பகுதியில் போயிட்டு இருக்கும்போது சாலை ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண்மணி ஒருத்தங்க மயங்கி கிடக்கிறாங்க. அந்த மயங்கி கிடக்கிற பெண்மணியை பார்த்த உடனே ஐயோ ஏதோ ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே, உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை ஒரு வாரமாக நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணை போய் தொட்டு இங்கிட்டு திருப்பி பார்க்குறாரு. பொண்ணு அழகாக இருக்குது, ஆனால் அந்த பொண்ணோட நினைவுகள் எதுவுமே இல்லை, அப்படியே மயக்கம் போட்டாப்பில் கிடக்குது. ஆனால் உயிர் இருக்குதுன்னு நல்லா தெரியுது இவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய குதிரையோட சைடில் ஒரு குடுவையில் தண்ணி வச்சுருக்காரு. வேட்டைக்கு போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போவார். அந்த குடுவையில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு இந்த பொண்ணோட முகத்தில் தெளிக்கிறாரு. லைட்டாக அந்த பொண்ணு கண்ணை திறக்குது, ஆனால் ஏதோ மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணை என்ன பண்ணுறாரு, கைத்தாங்களை தூக்கி கொண்டு போயிட்டு தன்னுடைய குதிரையில் ஏறி உட்கார வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மேலே ஏறி போயிட்டு அந்த பொண்ணை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போய் காமிக்கலாம், வைத்தியர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மொல்லமாக அந்த குதிரை மேலே ஏற்றி விட்டுறாரு. ஏற்றினது அடுத்த செகண்டு தாங்க அந்த பொண்ணு லவுக்குன்னு அந்த குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சிட்டு உடனே ஒரு குலுக்கும் குதிரை அங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. நேராக அவரை அந்த குதிரையை ஓட்டிட்டு அந்த பொண்ணு போயிடுது. அப்போ தான் இந்த இவருக்கு புரிய வருது, இந்த பொண்ணு ஒரு திருடி அப்படின்றது. சரி திருடி தானே, திருடிட்டுப்பா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கைத்தாங்களாக பொறுமையாக நடந்தே வந்துடுறாரு, வீட்டு சேர்ந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் 2 நாள் கழிச்சு சந்தை வரும், சந்தையில் போய்ட்டு நம்ம வேறு குதிரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தான் கோவமே வராது, அந்த பொண்ணு திருடிட்டு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைதியாக இப்படியே விட்டுட்டார். அடுத்த நாள் சந்தைக்கு போகிறாரு. நேராக அங்கே போயிட்டு ஒரு குதிரையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரிசையில் குதிரையில் நிப்பாட்டிட்டு அந்த குதிரையை விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பொண்ணை பார்த்துடுறாரு. இவர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்க்கல, பின்னாடியே முதுகுக்கு பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணோட முதுகில் கையை வைக்கிறாரு அந்த மிகப்பெரிய பணக்காரர். அந்த பொண்ணும் திரும்பி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஐயோ இன்னைக்கு மாட்டிக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அந்த பொண்ணை பற்றி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கவே இல்லை, எதுவுமே செய்யவே இல்லை. இந்த பொண்ணு ஒரு திருட்டு பொண்ணு, இது திருட்டு குதிரை அப்படின்றத எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுது, சொல்லாதவா, என்ன சொல்லக்கூடாது, எதை சொல்லக்கூடாது, என்ன வளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் வளர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு இவர் சொல்கிறாரு, குதிரையை நீயே வச்சுக்க, ஆனால் நீ அதை மற்றவங்கள்ட்ட சொல்லாத. நீ இப்படி இந்த விஷயத்தை நீ நடந்த விஷயத்த சொல்லிட்ட மக்களுக்கு, அப்படி சொல்லிட்ட அப்படின்னா நான் விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் இதை கேள்விப்பட்ட மக்கள் யாராவது இதேமாரி படுத்து கிடந்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே நிறைய பேர் படுத்து கிடக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்காம போயிடும். நிறைய பேர் உண்மையிலுமே மயங்கி கிடந்தால் கூட அந்த உதவியை செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு உண்மையை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாத, குதிரை நீயே வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக பொறுமையாக எடுத்து சொல்கிறாருங்க. பாருங்கள், இந்த காலத்துலேயும் எப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு எப்படி அவர் சொல்லி சமாளிக்கிறாரு பாருங்கள். அந்த பொண்ணை தண்டிக்கவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, குதிரையை நீயே வச்சுக்க, ஆனால் நடந்த விஷயத்தை மட்டும் வெளில சொல்லாத. ஏன்னா ரோட்டில் நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டோ இல்லை மயங்கியோ உண்மையிலுமே கிடக்கலாம். நீ இந்த ஒரு விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்க, ஓஹோ இவங்க திருடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யாருமே மக்களை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு நீ இந்த உண்மையை மட்டும் சொல்லாத, அதனால் நீயே குதிரையை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணோட கண்ணிலேருந்து அப்படியே கண்ணில் தார் தாரையாக கொட்டுது. என்னடா அது, நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குது. பரவாயில்ல, நீ இந்த குதிரையை வச்சுக்கோ, எதுவும் திருடாமல் நீ வேறு ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு மெசேஜ் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரால் இன்னொரு குதிரையை ஈஸியாக வாங்கிட முடியும், ஆனால் அவனை திருத்த முடியாது. அதுக்கு இப்படி திருத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல வழியும் காட்டிருக்காரு. அதே மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு தீய செய்தியை சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சியும் இருக்காரு. இதுதான் ஒரு அருமையான விஷயம் இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா தீயவன் ஒருவன் செஞ்ச தவற எவன் திருந்திட்டானோ கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் முன்னேறிடுவான். அதனால் இந்த விஷயத்தை சொல்கிறதுனால பிறருக்கு நன்மைகள் கிடைக்காம தான் போகுமே ஒழிய, இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, குறுகிய லாபங்களுக்கு நல்ல கோட்பாடுகளை சிதைத்து விடக்கூடாது, நல்லவர்களையும் நல்ல நட்பையும் இழந்து விடக்கூடாது. சிலருக்கு புரியும், பலருக்கு புரியவே புரியாது இந்த விஷயம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.